குத்துவிளக்கேறிய கோட்டுக்கால் கட்டில் மேல் குத்துவிளக்கேறிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பினை கொங்கை மேல் கொத்தனர் பூங்குழல் நப்பினை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய் திறவாய் மைத்தடங்கண்ணினாய் நீயுன் மணாளனை மைத்தடங்கண்ணினாய் நீயுன் மணாளனை எத்தனை போதும் துயிலெழ ஒட்டாய்கான் எத்தனை ஏலும் பிரிவாற்றகில்லாயால் எத்தனை ஏலும் பிரிவாற்றகில்லாயால் தத்துவம் அன்று தகவேலோ ரெம்பவாய் குத்துவிளக்கேறிய. அனைவருக்கும் நமஸ்காரம். பாசுரம் 19 குத்துவிளக்கேறிய விளக்கம். ஆண்டாள் இந்த பாசுரத்தில் பகவானின் ஒரு கல்யாண குணத்தினை விளக்குகின்றாள். பகவான் யாராலும் கட்டுப்படுத்த முடியாதவன், அனைத்தையும் உருவாக்குபவன் அவனே, ஆள்பவன் அவனே. அப்படின்னு இருக்கும்போது பகவானை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது? ஆனால் இந்த பாசுரத்தில் ஆண்டாள் உரைப்பது பிராட்டியாரின் பெருமை. பிராட்டியானவள் பகவானுடன் சேர்ந்து யானை தந்தங்களால் செய்யப்பட்ட அந்த பஞ்சனையில் உறங்கி கொண்டிருக்கிறாள். அப்படி அவன் உறங்கி கொண்டிருக்கும் பொழுது ஆண்டாளால் உரைக்கின்றாள், பிராட்டியாரே, நாங்கள் பகவானை சேவிக்க வந்திருக்கிறோம், பகவானின் வாயால் ஒரு நல்வார்த்தை கேட்க வந்திருக்கின்றோம். நீ உன்னுடையவனாக கொண்டு எங்களுக்கு அவனுடைய காட்சி தர மறுக்கின்றாயே, இது நியாயமான்னு சொல்லி உரிமையாக கேட்கிறார். இந்த பாடலில் ஆண்டாள் உணர்த்துவது என்னவென்றால், பகவானை சரணடைந்தால் பகவானின் பிரீத்திக்கு உள்ளாகவே. ஆனால் பகவான் நம்மை கேட்டு தான் மற்ற விஷயங்களே செய்ய போகிறார். உண்மை தான். நாம் பகவான்கிட்ட சரணாகதி அடைகிறோன்னு சொல்லிட்டு இருக்குமே தவிர பகவான் நம்மிடம் சரணடைந்து விடுகிறார். நீ என்ன சொல்றியோ செய்கிறப்பா அப்படின்னு சொல்லிட்டு பகவான் நம்மக்கிட்ட அந்த அத்தாரிட்டியை கொடுத்துடுறார். இது எவ்வளோ மிகப்பெரிய விஷயம். பகவானை சரணடைகின்றோம், இந்த ஜீவாத்மா பரமாத்மாவிடத்தில் இணைகிறது எல்லாமே சொல்கிறோம். ஆனால் இறுதியில் நடப்பது என்ன? பகவான் பக்தனுக்கு பவர் ஆஃப் அட்டானி கொடுத்துட்றார். நீ என்ன சொல்கிறியோப்பா நான் செய்கிறேன். எதோத்காரி சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் கதையில் பார்க்கவில்லையா? தனது பக்தனுக்காக தனது பையை சுருட்டி கொண்டு கோயிலை விட்டு கிளம்பி விட்டார் எதோத்காரி. அதுபோல பகவான் பக்தர்கள் சொல்வது எதுவானாலும் அந்த பக்தி ஆத்மார்த்தமாக இருந்து அந்த பக்தரிடத்தில் இருக்கும் ஜீவாத்மாவானது கரைந்து தனது பரமாத்மா மட்டுமே அங்கே நிறைந்திருக்கும் பொழுதோ அந்த பக்தனுக்குள் இருப்பதும் அந்த பரமாத்மாவே. அப்பொழுது அந்த பக்தன் கூறுவது பகவான் கூறுவதே ஆகும். இங்கே அதுபோல பிராட்டியார் சம்பந்தம் ஏற்பட்டுவிட்டால் பகவான் இடம் என்ன வேண்டுமானாலும் நாம் கேட்டுக்கொள்ளலாம். அம்மா கிட்ட கேட்டோம்னா பகவான் கண்டிப்பாக நமக்கு கொடுப்பார். அதனால் முதல்ல அம்மா கிட்ட கேட்போம். அம்மா கிட்ட கேட்டு அதன் மூலமாக பகவானிடத்திலே நாம் பெற்றுக்கொள்வோம். ஆண்டாள் கூறுகின்ற சிறு மற்றும் பெரிய கருத்து இது. கருத்து சின்னதாக இருந்தாலும் என்னோட தாத்பரியம் மிக பெரியது. இனிமே எப்பொழுதுமே நீங்கள் ஏதாவது ஒரு செயலை செய்யும் போதோ பிரார்த்தனை செய்யும் பொழுதோ முதலில் நீங்கள் வணங்க வேண்டியது தாயை, அம்மாவை வணங்குவோம். பகவானின் அருளானது அளப்பரியதாக நமக்கு கிடைக்கும். அதே சமயத்தில் ஜீவாத்மாவாகிய நாம் நம்முடைய இந்த பரமாத்மாவை நோக்கிய பயணத்தில் மற்றொரு லட்சியத்தை உறுதியாக கொள்வோம். எவ்வளவு சீக்கிரம் அந்த பயணத்தை முடிச்சுட்டு பரமாத்மாவோட ஐக்கியமாகறோமோ அப்போ நாமளும் பரமாத்மாவோட ரெப்ரசன்டேட்டிவ். நாம் சொல்கிறதையும் பகவான் கேட்பார். நாம் எனும் உரைக்கும் பொழுது நம்முடைய ஜீவாத்மாவின் அடையாளம் அல்ல, நாம் பரமாத்மாவாக மாறிய பின்பு. எவ்வளோ மகான்கள் பார்த்துருக்கோம். அவள் சொல்லலாம் நல்லது நடக்கிறது. அதுக்கு காரணம் என்ன? அவர்கள் சொல்ல பகவானதை செய்து வைக்கிறார். அவர்களின் கட்டளைக்கு பகவான் அன்பால் அணிபணிகிறார். ஏன்னா
அவர்கள் ஜீவன் முக்தர்கள். தங்களுடைய ஜீவனை பகவானிடத்திலே ஒப்புவித்து கொண்டு பகவானின் அந்த பரமானந்தத்தை தம்முள் ஏற்றுக்கொண்டவர்கள். அதனால தான் சில மகான்கள் சொல்லும்பொழுது அந்த படாடபம் இல்லாமல் இருக்கும். அப்படிப்பட்ட மகான்கள் சொல்ல சொல்ல நல்ல விஷயங்களானது நடக்க ஆரம்பிக்கும். அவருடைய ஆசிகளானது பலிதமாகும். அதுபோல நாமும் நம்முடைய ஜீவாத்மாவை அந்த பரமாத்மாவிடம் ஒப்புவித்து கொண்டோமேயானால் பரமாத்மாவானது நம்முள் நிரம்பி பகவான் நாம் சொல்பவற்றை கேட்டு நமக்காக செய்வான். ஆண்டாள் உரைப்பது தான், பிராட்டிக்கிட்ட ஆண்டாள் பிரார்த்தனை பண்ணுறது, உன்னுடைய மணாளனாகிய பகவானை நீ உன் மார்பீது படுத்து வைத்து கொண்டிருக்கின்றாயே, அவருடைய கடைக்கண் பார்வை எங்களுக்கு கிடைக்காதா? ஒரு வார்த்தை அவர் எங்களுக்கு சொல்ல மாட்டாரா? அதற்கு நீ அருள் புரிய வேண்டாமா? நீ மட்டுமே அவருக்கு சொந்தமாக வைத்து கொண்டிருக்கிறன்னு சொல்லிட்டு ஒரு ரெக்வஸ்ட் தான் போடுறான். சண்டை போடலை, ரெக்வஸ்ட் தான் போடுறான். அப்படி போடும்போது இதோட பிராட்டியின் மகிமை வெளியே தெரிய வேண்டும் என்பதற்காக இந்த பாசுரம். பகவான் அறியாததா? தன்னுடைய பக்தர்கள் வாயில் வந்து காத்து கொண்டிருக்கிறார்கள், தன்னுடைய குரல் கேட்க வந்து கொண்டிருக்கிறார்கள், எழுந்து ஓடி வந்து அருள் புரிய மாட்டோமா அப்படின்னு பகவானுக்கு தெரியாததா? தெரிந்ததுதான். ஆனால் இந்த பாசுரத்தில் பிராட்டியின் பெருமை, அம்மாவின் பெருமை வெளிப்படுகின்றது. அம்மாவின் பெருமையை அறிந்து கொண்டால் பகவானின் பெருமை தானாக நமக்கு தெரிய வரும். ஆகவே ஆண்டாள் கூற்றின்படி செய்ய வேண்டியவற்றை செவ்வனே செய்து இந்த ஜீவாத்மாவை பரமாத்மாவுடன் இணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு அவன் அருள் கொண்டு இந்த ஜீவாத்மாவை பரமாத்மாவுடன் இணைத்து அவனது சாதனமாக நாம் விளங்குவோம். நன்றி மற்றும் விளக்கங்களுடன் கூரம் திருவாழி சுந்தரம், முகுந்த ராமானுஜதாசன்.